டாபிக்குடைய தலைப்பு, அதாவது த ஃபார்முலா ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அந்த ஃபார்முலா, இஃப் சம்படி நோஸ், அந்த ஃபார்முலா அவங்களுக்கு தெரிஞ்சாலே இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அசெட் லைபிலிட்டியாக இருக்கும். வாட் இஸ் அசெட் அண்ட் லைபிலிட்டி? ரொம்ப பேருக்கு அசெட் அண்ட் லைபிலிட்டியை பற்றி தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயத்தான், வாட் இஸ் மணி? பணம் என்றால் என்ன, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன முறை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம், 8 மணி நேரம் வேலை செய்யணும், 10 மணி நேரம் வேலை செய்யணும். அதை ஒரு 10 மடங்கு உங்களுக்கு வருமானம், கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் ஒரு மாதம் போட்டாலும் 26 நாள் உங்களுக்கு கூடி இணைந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அது பழைய பள்ளிக்கூடம் கல்வி. பழைய பள்ளிக்கூட கல்வி இன்ன வரைக்கும் அது அன்றாட செலவுக்கு தேவையான ஒரு ஃபார்முலா. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இந்த ஃபார்முலால ஹவ் யூ கேன் மேக் மணி, எப்படி நீங்க பணம் சம்பாதிக்க முடியும், இந்த ஃபார்முலாவை வைத்து, உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு உனக்கு 1000 மணி நேரத்தோடைய வருமானம் கொடுக்க முடியும். பழைய பள்ளிக்கூடத்தில் 8 மணி நேரம் தான் உங்களுக்கு உழைப்பு, 10 மணி நேரம் தான் உழைப்பு, அதுக்கு தகுந்த வருமானம் தான் வருது 10 மடங்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 மணி நேரம், 10,000 மணி நேரம், 1 கோடி மணி நேரம், இதை வைத்து நீங்க எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஃபார்முலாவுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அல்லது அஃபிலியேட் அப்படின்னுவாங்க. அந்த காலத்தில் அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, அதுக்கு முன்பு அதை MLM சொல்லுவாங்க, அதுக்கு முன்பு அது டைரக்ட் சேல்னுவாங்க. அதெல்லாம் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சொல் பேச்சு அல்லது சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பழைய ஸ்கூலுக்கும் புது ஸ்கூலுக்கும், அது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபார்முலா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 10 நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் டூப்ளிகேஷன். அது ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா தான், இதுதான் உங்களோட டார்கெட், இதுதான் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வேலைகள், இதுதான் இந்த கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபார்முலாவில் வைத்து தான் எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்குவாங்க. ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா என்ன, நான் அறிமுகப்படுத்தின ஒரு 10 பேர், அந்த 10 குடும்பம், அந்த 10 குடும்பத்துக்கு சரியான வருமானத்தை வர வைக்கிறதுக்கு பேர் தான் டூப்ளிகேஷன். அந்த டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு முறையான வழிகளை சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு முறையான வழியில் வழி நடத்துறது, அவங்களுக்கு முறையான வழியில் இதுதான் பாதை அப்படின்னு எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் டூப்ளிகேஷன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு செய்ய சொல்றீங்க. நீங்க என்ன அந்த 10 பேருக்கு செய்றீங்களோ அதே 10 பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கு செய்ய போறாங்க. இதுக்கு பேர் டூப்ளிகேஷன், அஃபிலியேட். இப்போ ஒரு சின்ன ஃபார்முலர் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 10 பேர் அஃபிலியேட்ன்றது அவங்களோட 10 பேர், 10க்கு 10 100, 100க்கு 100, 100க்கு 10 1000, 1000க்கு 10 10,000, 10,000க்கு 10 1 லட்சம், 1 லட்சத்துக்கு 10 ஒரு 1 மில்லியன் அல்லது 1 கோடி அப்படின்னா. அப்போ இந்த ஒரு 5-6 லெவல்ஸ்க்கு இப்படி போகுது. இதுக்கு தான் இந்த பவர் ஆஃப் டூப்ளிகேஷன், இந்த பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்மார்ட் பிளாட்ஃபார்மில் 1 மணி நேரம், இந்த 10,000 1 கோடி பேர் 1 மணி நேரம் போட்டாலும் அதில் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிங்க. அத்தனை பேர் உழைப்பு, அத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றங்கள், அந்த 1 மணி நேரம் இதில் அவங்க போடுறது, யூ வில் மேக், ஒரு ஆளுகிட்ட இருந்து $1 உள்ள வந்தாலும் யூ ஆர் அ மில்லியனர். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி நேரம் இருக்குது. அப்ப இது யாருக்கு பொகுந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கனவு, லட்சியம், முன்னேற்றம், வெற்றி பாதைகளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மன எண்ணம் இருக்கிறவர்களுக்கு இது பொருந்தும். இல்லை எனக்கு அன்னாட வேலை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வேற. அப்படி பார்த்தா மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லலாம். பட் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மறந்துடாதீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்றது இந்த அஃபிலேட்டை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா பின்தாங்கி விடும். நீங்க பின்தாங்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்க வம்சம் பின்தாங்கி விடும். அதனால அஃபிலேட்டை இன்னைக்கு வாழ்க்கையில சேர்த்துக்கணும், வச்சுக்கணும், இதை வைத்து வாழ கத்துக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வளர்ச்சியின் முன்னேற்றம். பணம் என்றால் என்ன? இதுதான் உங்களோட அசெட், இதுதான் உங்களோட லைபிலிட்டியா இருக்கணும். அப்ப இந்த asset and liability அப்படின்னு சொல்லும் போது today's world you must know how to duplicate your time, multiply your time, earn more money from your time. அதுக்கு you need a better platform, a formula, a system. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு உங்க கையில இருக்கிறது. ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம் 124store.online.